ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயங்கொண்டத்தில் என் தங்கச்சி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப விளைச்சல் அதிகமாக உள்ள விவசாயம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா முந்திரியும் முருங்கை மரம் தான் இங்கே அதிகம். முருங்கைக்காய் தான் இங்கே விளைச்சல் நல்லா பண்ணுவாங்க. முந்திரி ரெண்டாவது. இப்போ பார்த்தீங்கன்னா கடலை வேறு, இது மூணு தான் இந்த ஊரில் வந்து விளைச்சல் ஜாஸ்தியாக பண்ணக்கூடியது. இப்போ நம்ம முந்திரி தோப்புக்கு வந்திருக்கோம். பாருங்களேன், முந்திரி காய் பூ எப்படி விட்டுருக்கு, நல்லா நிறையா பூ விட்டுருக்கு. நல்லா பிஞ்செல்லாம் எப்படி விட்டுருக்கு பார்த்தீங்களா? இது பிஞ்சு இன்னும் விளையல. உங்களுக்கு பழம் காமிக்கிறேன். நல்லா பழம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள், அதாவது சிவேன்னு இருக்குது பாருங்கள். தெரியுதா? பார்த்தீங்களா எப்படி இருக்குது செக்கச்சவேன்னு பார்க்க? இங்கே பாருங்களேன், அழகாக இருக்குல்ல. என்னதான் இருந்தாலும் இயற்கைக்கு மத்தியில் நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம பறித்து சாப்பிட்றதுங்கிறது அது ஒரு தனி சுகமே தான். அங்கே பாருங்கள், முந்திரி பழம், முந்திரி கொட்டை, இதை இப்படியே ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்படி கடித்து சாப்பிட்றதுல டேஸ்ட் இருக்கே செம்ம. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தான் கீழே விழுந்தெல்லாம் கிடக்கும் பழம். இதெல்லாம் பொறுக்கி எடுத்து கொட்டையை திருவுறதுக்காக வருவாங்க. இங்கே பாருங்களேன், அழகாக இருக்குல்ல பார்க்க பழம்லாம். இப்படி மறைவாக இருக்கும் பார்த்துக்கோங்க. மரம் பார்க்க குட்டையாக அடர்ந்த மாதிரி படர்ந்து இருக்கும் மரம். இங்கே பாருங்க, நல்லா இருக்கா? இதை பறிச்சுக்கலாம். இப்படி ஃப்ரெஷ்ஷாக பறித்து நான் உங்களுக்கு பறிச்சுட்டு மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து போட்டு கொட்டை எப்படி திருவி எடுக்கிறாங்கன்றதை நான் உங்களுக்கு வீடியோ காட்டுறேன். இந்த இப்போ பறித்த பழங்களெல்லாம் நம்ம என்ன செய்வோம், வீட்டில் போய் இதை எப்படி சாப்பிட்றதுன்னு உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன், சரியா? இங்கே பாருங்களேன், அப்படியே தெரியுதா பாருங்கள், நல்லா செக்கச்சவேன்னு பழம் பாருங்கள், தெரியுதா? அவ்வளோ முந்திரி. அழகாக இருக்குல்ல பார்க்க, கலர்ஃபுல்லாக. இப்படி தான் ஒரு மரத்தில் இப்படி பறித்து கொண்டாந்து கொட்டிடுவாங்க. பார்த்திங்களா? இப்போ கொட்டையை திருவி எடுத்துகிட்டு வெறும் பழமாக கிடக்கா. கொட்டை பாருங்கள், இப்படி தான் ஆஞ்சு தனியாக எடுத்துடுவாங்க. எடுத்துட்டு கொட்டையை தனியாக எடுத்துகிட்டு போவாங்க. இந்த பழத்தை இப்படியே போட்டு வச்சுருவாங்க பாருங்க. இது இங்கேயே மக்கி போயிடும். பார்க்க கலர்ஃபுல்லாக செம்ம அழகாக இருக்குல்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி ஊருக்கு போனீங்கன்னா அங்கே என்ன விவசாயம் நடக்குதோ நீங்களும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணுவீங்களா, இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுவீங்களான்றதை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், சரியா?